தேவையான பொருட்கள்: வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், மிளகு, கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம், தக்காளி. இவை அனைத்தையும் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்து எடுத்த மசாலா ஐட்டங்கள் மற்றும் தக்காளி. அஞ்சு ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு. அடுத்து மசாலா அரைச்ச பேஸ்ட்டு. இதில் சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரக்கொத்தமல்லி, வரமிளகா, தனியா. இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி அந்த எண்ணெயில் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வரணும். இந்த மசாலா 1 கிலோ நண்டுக்கு இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் மசாலாவோட பேஸ்ட்டு, பச்சையாக அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் வெந்த பிறகு பச்சையாக அரைச்ச 2 தக்காளி, தக்காளி அரைச்ச பேஸ்ட் போட்ட பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் இதை விட கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காய மசாலா, தக்காளி இது நல்லா வேகணும். இதில் டக்குன்னு நண்டை வந்து போட்டுறக்கூடாது. இந்த மசாலா தான் பேசிக் மசாலா. இது வந்து நல்லா வேகணும். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ நண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிரேவியாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் தான் நான் ஊற்றிடுவேன். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா போட்டுக்கலாம். நம்ம இப்போ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது மாதிரி இன்னும் நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கடலெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து 1 கிலோ நண்டுக்கான தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன்.
நண்டு போட்டுட்டு போடலாம், இப்போயும் போடலாம். நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன், தேவையான அளவு யூஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மசாலா வந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிலோ நண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸில் 1 கிலோ நண்டு ஸோ ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இதனால நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வேறு எதுவும் தண்ணி ஊற்ற வேணாம், நண்டுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் இந்த தண்ணியே போதும். குழம்பு வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. குழம்பு வேணுன்றவங்களுமே நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நண்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிரேவிக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும், இதுலேருந்து தண்ணி விடும். ஸோ இது நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. நம்ம நண்டை ஆட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நண்டோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். மசாலாவோட நல்லா கூட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடியில் இருக்க நண்டு மேலேயும் மேலே இருக்க நண்டு அடியிலையும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுலாம். ஜஸ்ட்டு ஒரு வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு நம்ம பண்ணது தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ இந்த நண்டு நம்ம டேஸ்டான நண்டு தொக்கை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம்.